நல்லா இருக்கும் போல எனக்கு என்ன பிடிக்காம அப்படி மட்டஞ்சால சிக்கன் குழம்பு அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வெள்ளக்கறி வண்டிக்கு போகலாம் நீங்கள சமையல் போலாங்கிற வழியா இருக்குல்ல பார்க்க என்ன சொல்லுங்க நீங்க சரி நீங்க சாப்பிடுங்க கொண்டு போன எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு பிராந்தியில் இருக்கிறோமே நம்ம. ஏன் இருக்குங்க பிராந்தியில் மதிய டைம் சாப்பாடுக்கு இருக்கிறோம். வாழையிலையும் வச்சுட்டு இருக்கிறோம். சாப்பாடு இப்படி அடிச்சு விட்டுட்டு பார்த்துக்கொண்டே நான் இருக்கிறோம். சாப்பிட அதே மாதிரி சுட்டியான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, கரண்ட் இல்லை. அதனால பக்கியான எனக்கு இதெல்லாம் செய்யுது. அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமான பவர் கட்டு காலையில் ஒரு 8:30-9 மணி நின்றுட்டு பின்னர் 5 மணி தானே பெருமாம் ஒரு பக்கம் தலையும் முடிக்குது. ஃபேன் இல்லாம என்னது செய்யறேன் எனக்கு தெரியாது. காத்து வரையில் அடிக்காத காத்து அடிக்காத அப்படி என்ன தர எல்லாமே களைச்சு போனோமே ஓஞ்சி போயிருக்கும். அப்படி ஒரு பக்க பின்ன மரம் தடியெல்லாம் அப்படியே சில நின்ற மாதிரி கட்டி விட்ட மாதிரி. அதான் நானும் பார்த்து நான் யோசிச்சு என்ன இப்படி பொக்கையா கிடக்கன்னுட்டு சரி இது வெளியில வந்து இருந்து சாப்பிடுவோம் காத்துக்கேன்னு பார்த்தேன். சுன்ற வெயில் காத்தாங்க. அதுதான் உண்மையிலே இன்றைக்கு ஒரு பிடிக்கத்தான் கிடக்கேன்னு. அதுதான் அது நல்லா இருக்கு போலான்னு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. நீங்கள் செஞ்ச சாப்பாடு நல்லா இல்லாம இருக்கு. சும்மா சொல்லுங்களா சமைக்கிறதுக்கான நீங்க சமைக்கிறதாண்டியோ சமைச்சாலும் அந்த சாப்பாடை நான் தானே சாப்பிடுவோம். என்ன செய்யற தலையெழுத்து உங்களுக்கு என்ன உண்மையிலே நீங்க சமைச்சார சாப்பாடு உண்மையிலே நல்லா தான் இருக்கு. இந்த காலத்துல வார்த்தையும் சொன்னீங்களே சாப்பிட முன்னுக்கு ஆனா சாப்பிடாக்க அப்புறமா நெஞ்சல வேணும் சாப்பாடு எல்லாம் பாய்க்க போயிருக்கேன். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னுக்கு உங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பண்ண கிளிக் பண்ண நாங்க போற கூட நீங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள போய் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாப்பாடுக்கு வந்தாச்சு. வேறு கேமராமேன் ஒன்றும் தெரிஞ்சிட்டு நீங்க ஸ்டாண்டில் நிற்கிது. நான் தான் போய் ஒரு சாப்பாடு எடுத்துருந்து காட்டுவோம். அதுதான் நம்ம போய் காட்டுங்க. நான் போய் கேமரா பிடிச்சி காட்டுட்டேன். சரியம்மோ நான் கேமராக்க வந்துட்டேன். நீங்கள் அப்போ வந்துட்டேன் உங்களோட வேலையை நீங்கள் காட்ட வேண்டிய. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நல்ல விஷயத்தோட தொடங்குவோம். இங்கே பாருங்க அப்படியோ கிட்ட வந்து பாருங்க. அப்படியே சிக்கன் காலும் முட்டையும் 2 பேர் 2 வழியா 2 அப்போ இந்த தண்ணி உங்களுக்கு தான் தண்ணி இவங்களுக்கு. ஓ அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுமோ சம்பல், அதாவது வெங்காய சம்பல். அப்புறம் இஞ்சால பார்த்தீங்கன்னா எங்கட வெள்ளச்சோறு பால் பொடிங்க அரிசி சோறு மஞ்சள் போட்டுருந்தா நல்லா இருக்கும் போல. எனக்கு என்ன பிடிக்காம மஞ்சள் தான். அப்படியே மற்ற இஞ்சால சிக்கன் குழம்பு அப்புறம் கஞ்சால கத்திரிக்காய் வெள்ளக்கறி மண்டைக்கு போல நீங்கள சமையல் போலாங்கிற வடிவா இருக்குல்ல பார்க்க என்ன செஞ்சுறேன். அதுவும் நாங்க எங்கட குட்டி கிச்சனுக்கு சமைச்சதான கொஞ்சம் வடிவா இருக்கும். அப்படியே அவன் அப்படியே உங்களுக்கு சாப்பாடை போடுங்க ஒன்று பாப்பேன். சாப்பாடை சாப்பாட்டை போடுறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தண்ணி உடைய பிடிக்கல. இல்ல தண்ணி தெளிக்க பிடிக்கல. தெளிச்சு போட்டு இப்படி கொத்தி போட்டு ஆனா வாழையிலேயே பிச்சு போட்டீங்களா? என்ன இப்படி செஞ்ச நீங்க? நான் முதல்ல கொத்தி பார்த்தேன். அதுதானே இவ்வளவு வந்திருக்கு பிரச்சனை. நாங்க ஃபர்ஸ்ட் சோறு போடுவோம். என்ன சோத்தை போடுங்க. இது எனக்கு இதுவும் உங்களுக்கு வாழையில நீண்டு வச்சு போலடா இல்லையோ? சரி யாரு நீங்களும் தான் கணக்கேன்னு. இதுவும் எனக்கு ஓகே காணும். கொஞ்சம் போட்டுறீங்க போலடா. காணும் நீங்க சாப்பிடுங்க. ஓகே எனக்கு கொஞ்சம் அளவா போடுங்க. அந்த கரண்ட் இதை எடுங்க, அவப்பே எடுங்க. கொஞ்சம் போடுங்க. தேவை என்ன நாங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்றேன். இதில் இல்லை வந்து ஓ சோறு காணும். கறியை வந்து அளவா போடுங்கோ. கொஞ்சம் சோத்துக்கு அப்புறம் அள்ளி விட்டுற. இது சம்பல். என்ன சம்பல்? பச்சை மிளகாய் சம்பல். அடுத்தது சிக்கன் பீஸ் 65. அவ்வளோ பெரிய காலத்துடதெல்லாம். ஓகே அப்படியா? பெரிய ஆளுடைய பெரிய துடைய இல்லாட்டி இல்லை வீட்டு தலைவர் 2 வழியா. அப்படியா? உங்களுக்கு அதே முட்டை இன்றைக்கு மட்டும் சொல்லிக்கீங்களே வீட்டு தலைவர். வேற என்ன சொல்லுறது? ஓகே அடுத்தது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. ஓகே அடுத்தது சிக்கன் குழம்பு. கறியை பாக்கி ஆசையா கிடக்கு. சரியா? என்ன
உங்களுக்கு ஒரு ஈரல் வச்சிருந்தேன் நான் காணையில. முதல்ல நீங்கள் போய் இப்போ கோப்பை களி கொண்டுறேன்னா போய் சாப்பிடு எடுத்துட்டீங்களோ? இதானே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் முதல்ல இருக்கும். சும்மா கரைக்க கரைஞ்சிட்டு தெரியாது. இங்க வந்து பாருங்க கிட்ட அங்க சாப்பாடு இருக்க வடிவா இருக்கணும். வாழை இலையில செந்திரம் வந்து பாருங்க பாப்போம். போட்டோ எடுங்க, நல்லா இருக்கும். வாழையில மட்டும் பச்சை பசன்னு தெரியுது. அப்படியே பச்சை பசலேன்னு தெரியுதா? சிக்கன் பீஸ் மட்டும் தான் எனக்கு அதில் கண்ணுக்கு ஊற்றுது. அப்படியே இருந்து எப்போ வந்து சாப்பிடுவோம் மட்டும் பார்க்குறீங்களா? உண்மைதான். எப்படி ஒரு சமையல் நீங்கள் சமைச்சு வச்சு கேட்க நான் எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கிற எனக்கு எதுவும் லஞ்சம் செய்யுது. நான் சாப்பிடுவேன். வேறட்டு நான் சாப்பிட கமரா தான் புழுது ஒன்று ஒரு பயமாக கிடக்கு. வந்தாலும் வீடியோ விழாம விட்டா சரி. இந்த பூனை உள்ளோடு திண்டால கரையா இருக்கு. வீதியா இருந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் நேரம் இருப்போம். சரி சாப்பாடு கை வைப்பேன். உங்களுக்கு தானே சரியான வாசி, நீங்கள் சாப்பிடுவோம். கொஞ்சம் எலும்பு தன்மையாக கிடக்கும். இதை விட நாங்கள் கோவில் வாங்கியிருக்கோம். என்ன சொல்லுது வேக்க டக்குன்னு வச்சுட்டீங்க. உங்களை தான் முதல் பசி போலோட காலையிலேருந்து சாப்பிடல. கச்சிக்கோழி வாங்க போகிற வழியாகும். ஓ ஏன்னா உண்மைக்குமே நான் காலையில் சாப்பிட்டா மதியம் சாப்பிட்றோம். கஞ்சி படுவேன். அது சோற நேரம் வண்டிக்கும் சோறு உள்ள அதில் படியா கொஞ்சம் பசியோடு இருந்தா சாப்பிடலாமே. நான் சாப்பிடல, நீ தானும் சாப்பிட இருக்கிறேன். என்ன செய்யுது உங்களோட சேர்ந்து நானும் ஒரு கட்டலாம். எப்படி இருக்கு நல்லா இருக்குல்லோ? எனக்கு உண்மையாக சத்தியமாக பிடிச்சிருக்கு. அப்படியே டேஸ்டாக இருக்கு. சிக்கன் செந்துறேன் காஞ்சி நான் படத்தில் இப்படி சாப்பிடு. பிடிச்சிருக்கா? தெரிஞ்சிருக்கா? அது தெரிஞ்சிருக்கு. நான் ரஜினிக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். முட்டையில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் முட்டை வந்து கொஞ்சம் அரவியல் எடுத்தா தான் நல்லா இருக்கு. சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கு. அதோட வந்து உடம்புக்கும் நல்லது. அரவியல்லாம் நீங்க வந்து வெள்ளி செல்லும் அதே அரவியல்ல கொஞ்சம் மடுத்து நல்லது. எனக்கு இல்லை அது இந்த ஊர்கோழியோட சாப்பிடுங்க. அரவியலோட சாப்பிட கொடுத்து வைக்கணும். அரவியல் சாப்பிடுவோம். அதனால மொத்தம் அனுப்பி அதை கைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு அம்மா பத்தாங்க அதுக்குள்ள அம்மா கதையை கொஞ்சம் தன்னுக்கு லீவான நாள் இல்லை. அதுதான் எல்லாரும் விட மேலே லீவு. அதேபடியா சத்தம் கூடியா கிடக்கும். சாப்பாடு சொல்லவே இல்லை. உங்களுக்கு அந்த சிக்கன் பீஸ் சொல்லவே இல்லை. ஏன் நான் ஒளிஞ்சு போய் கமரா பார்த்தினாண்டா ஃபோன் விழுந்துட்டு அப்படி அதான் ஒளிஞ்சு நான் போய் கமரா நல்ல நேரம் ஃபோனு கொண்டு அது கமரா பின்னிக்கு கட்டே ஒன்று இருக்கு மொத்தமாக கூட்டுற கட்டை. அதான் அதனால தான் பிச்சுட்டு அடிச்சா ரெண்டு எங்களை ஃபோன். அதோட நியூஸ் நான் கூட்டிட்டு வந்தேன். பக்கத்தில் வருமோ நீங்கள் ஃபோன் நான் கொஞ்சம் சரிவாக தான் வச்சுட்டு வந்துடலாம். நேரம் வைக்காமல் சரி என்ன தெரியலன்னு இருக்கிறோமில்ல கீழே அதுதான் இருக்கிற கொஞ்சம் சரிவாக வச்சுட்டு வந்தேன். முட்டை எங்க புதுசு அங்கால வச்சுக்கணும். முழுசா சாப்பிட எனக்கு உண்மைக்குமே முட்டை ரத்தி எல்லாம் கடைசியாக சாப்பிட்டு இருப்பேன். பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இப்போ சோறுண்டா சோறை மட்டும் சாப்பிட்டுட்டு பிறகு சாப்பிடுவோம். எலும்பு இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிடுவோம். நீங்கள் வந்து ரத்திக்குள்ளாக எலும்புக்கான ரத்தி ஏன் அதாங்க பீஸ் வரலான்னு சதை வந்திருக்குன்னு சொல்கிறீங்க.
என்னது இந்த பீஸ் காலில் மறுநாள் சதை இருக்குன்னு அதுவும் கொஞ்சம் தான் வந்து சதை மிச்சம் உடம்புல போட்டு சாப்பிடாச்சு மாதிரி அது ஏன் அப்படி எந்த இறைச்சி மட்டும் எலும்பு கோழியா அது கம்மியோ எலும்பெல்லாம் சாப்பிட சாப்பிட்டு கூட சாப்பிடுங்க நீங்கள் நல்லா வரையா ஆனால் எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் அஜி கடை மட்டும் சாப்பிட கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் இல்லையா கதைக்கு என்ன சொன்னது உங்களுக்கு கைகையா மெதுவாக சாப்பிடா கடிக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் வெள்ளக்கறி இல்லை நான் திருப்பி டூருக்கு கேட்க வெள்ளக்கறி என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் இங்க முதல்ல இதெல்லாம் தருவேன் ஆனா முட்டையும் சிக்கன் கால் பீஸும் இல்லையா சாப்பிட அப்படியே வச்சுக்கோ ஒதுக்கோ கடிச்சு சாப்பிடுவாருங்க விட மாட்டீங்க எனக்கு சிக்கன் காலையோ சாப்பிட விட மாட்டேன்டா அப்படியே பிடிச்சி வச்சுருந்தா அவ்வளோ டேஸ்ட் அவங்க முதல்ல தொடங்க வந்துருப்பியவா நானே இல்லை போங்க போங்க முட்டை சாப்பிட்டுட்டு அது முட்டையை சாப்பிடு உங்களை போட கொஞ்சமாக போதும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் சாப்பிடுங்க சரி காணுங்க அதுக்காண்டி பல கணக்கு போட்டு சாப்பிடுவோம் ஓகே இதுவும் காணுங்க இதுவும் காணும் ரச்சி குழம்பு மட்டும் கொஞ்சம் தந்தீங்கன்னா சாப்பிடுங்க ரச்சி வேணாம் குழம்பு உங்களுக்கு தானே செஞ்சுறேன் நான் பார்த்து சமைக்கிறதே சாப்பிட சரியா வைக்கப்படுறீங்க சாப்பிட வைக்கப்படுறேன்னா நான் திருப்பி இதில் சாப்பிடுவேன் வெண்ணாண்டு காணும் காணும் நான் இப்போ சொன்னது கூட உங்களை கிடைச்சிருக்கேன் காணும் இது குழம்பு எடுக்கா சோறு எடுக்காம மட்டும் கறி எதுவும் மட்டும் விடுபடுது எனக்கு கொஞ்சம் கூட பண்ணுங்க உங்களோட ஆசைக்காண்டி 2ஆம் தரம் அப்படியே மனசில் உங்களோட கஷ்டப்படும் ஓகே ஆனால் உண்மைக்குமே எனக்கு சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா சொல்லுவேன் அதுவும் காலமே சாப்பிடலாம் இருந்தது சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு அதுவும் பாலியெல்லாம் போட்டு சாப்பிட ருசிவாக கில்லு ஆள கில்லு சமைச்சது அப்படித்தான் சந்திரன் சமைச்ச ஆளுண்ணா உங்களுக்கு பார்த்து பார்க்குறது சமைச்சேன் சமைச்ச ஆள் அப்படி மறுபடியா கசி நாங்கள் அழுகுறது போல இருக்கும் அது அடிச்சுட்டீங்கன்னா கசினிக்காக நுழிட்டாங்க என்ன ஒரு ஃபோன் எடுத்து வச்சீங்க இன்னொன்று வைக்க மறந்துட்டீங்களே என்னது அது ஃபோனுண்டா இல்லை நான் முடிஞ்சிருக்கிறேன் அதுனா அங்கே பஸ்ஸாக ஃபோன் அடிக்கிறேன் யோசனை பஸ்ஸாக ஃபோன் அடிக்கிறேன் கதவு ஏதோ ஆளை விட்டு போகணுமா கோவம் ஒன்று கேட்குறது நீங்கள் சொல்லி வர மாட்டேன் அதான் அஞ்சு ரெண்டு நாள் எல்லாம் பேசுனா இந்த போனால் விட்டு சண்டையில் நடக்கணும்னு சொல்லி இருக்கலாமா நடக்காதா இந்த காலவரத்தில் அந்த வேலையை மறுத்த மாதிரி போயிடுமில்ல அவன்டே தான் லீவ் அனுக்கிறேன் நீங்கள் சச்சின் கிளி காய்ச்சல் கிளி குஞ்சு கத்தும் அது மாதிரி கீயா சத்தமா மழையிலாமா தெரியுமா நாங்கள் வீடியோ எடுத்துட்டு சத்தமாக பேசுவோம்னே அதுதான் எப்படி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் வருது சத்தியமா என்ன சுந்தரம் சாப்பிட்டோம்
அவ்வளோ நல்லா இருக்கும். முதல்ல இந்த மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவோமோ? நீங்கள் வாங்க கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு அப்புறம் வரல சாப்பிட ஆசையாக இருக்கும். உனக்கு கம்பெனி கொடுத்து விட்டனே தம்பி என்ன சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா வந்து சாப்பிட கோப்பை வச்சுட்டு போயிட்டார். நல்லா இல்லைன்னு சொன்னா மட்டும் நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? ஒரு இல்லை அது சொல்கிறேன் நல்லா இருக்கு. உன்னை மனசும் கஷ்டப்படக்கூடாது. நீ சாப்பாடு செஞ்சுட்டு கூப்பிட்டு ஆனால் என்ன உண்டு என்ன சொல்லி போனேன். இல்லை எங்களோட அம்மா நேரம் வந்து இல்லையா அங்கே அப்படியும் உண்டு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட என்ன பார்க்குறீங்க? நீ மிஸ்ரா விட்டுறாங்க. ஆயா சாப்பிடுப்பா எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக முடிஞ்சுதான் நம்ம நல்லா இருக்கு உண்மைக்குமே சாப்பாடுன்னு சாப்பிட்ட வாழையிலேங்க எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் போட்டுட்டீங்க. நீ சாப்பிட்டீங்க வாழை தானே? சரி நீங்கள் சாப்பிட்டீங்களே கொண்டு போனீங்களா எடுத்துக்கொண்டு அது நீங்கள் சாப்பிட போறீங்க. அது சரி அப்படி ஒன்றுமே இல்லை. நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு செஞ்சு தான் படிவா தள்ளிக்கொண்டே இருந்தேன். என்ன உண்மைக்குமே எனக்கும் பிடிச்சிருக்கு. என்னடா காலமா சாப்பிடாது நல்லா இருக்கு சாப்பிட. அவ்வளவு தூரம் பாடா சொல்லி சொல்லாட்டா தெரியும். சிக்கன் பீஸெல்லாம் இருந்தாலும் அது படியா இன்னைக்கு நல்லா தான் எனக்கு சாப்பாடு. அப்ப இல்லாத தாரையில பாவம் யார நீங்கள் இன்றைக்கு காலம் சாப்பிடல தானே அது. ஆனா நல்ல வடி வரைச்சி மபிஞ்சு நல்ல டேஸ்டா வந்துச்சு. என்னோட குறிக்கலன்னு எல்லாமே வேறு லெவல்ல இருந்தது சாப்பாடு. ஒரு குறையுமே இல்லை. ஒரு குறையுமே இல்லையே. இரவுக்கு சாப்பிட போறீங்களா? இரவு கிடக்குதான் நீங்க கிடக்கு இங்க அடிக்கிட்டு மிச்சம். இரவுக்கு சாப்பிட எங்களுக்கு வடிவாவே காணும். பொழுது இப்படியே போப்பது எங்களுக்கு. இரவுக்கு வந்து புட்டுக்கிட்டாங்க சோற வைக்காங்க. நீங்க சாப்பிட போனீங்க? அட நான் சாப்பிட மாட்டேன்னா நீங்க தான் சாட்டுன்னு சொல்லி போட்டு என்ன சொல்லுவீங்க? சோறு கிடக்குதானே இந்த புட்டை வைக்க விட்டு எனக்கு சொல்லுவீங்க. இரவு சாப்பாடு நீங்க வச்சுருங்க. சரி அப்படிதான் சொல்லுவேன். இப்போதைக்கும் எங்க போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நீங்க உடவும் போவில ஏன் இப்படி போயிட்டே இருப்போம். சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு வேற என்ன செய்யறது? இப்படித்தானே ஒரு நாள் செய்யறது. இந்த ஞாயிறு போவில வார ஞாயிறு போவில நம்ம பார்த்தோம். வேற என்ன செய்வோம்? நாங்கள் வீடியோ முடியும் நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இருக்காண்டு இந்த சாப்பாடும் இப்படி இருக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.